பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களாண்ணே? ஆமாண்ணே, அது வேண்டாண்ணா. அது திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா, நான் சில விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ண விரும்பலண்ணே. இப்போ நாளைக்கு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் அப்படின்றது வந்து தெரியக்கூடாதுன்றது என்னுடைய அது இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. பட் அது வந்து நமக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணமாக இருக்குண்ணே. ஏன்னா அவங்க வந்து கடவுளுடைய குழந்தைகள். ஆமாண்ணே, கண்டிப்பாக. அவ்வளோதானே, என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். என் பிள்ளைகள்னு வச்சுக்கலாண்ணே. என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறது ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்? கண்டிப்பாக. ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து பார்த்தா இது வந்து பண்ணணும்னு ஒரு தேவை இல்லை, அதை தாண்டி இதை ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒரு முழுமையான விளக்கங்களை எனக்கு கொடுக்க முடியுமா? சில விஷயம் உங்களுக்கு நான் கேட்குறேன். உங்ககிட்ட கை நிறைய பணம் இருக்கு, ஓகேங்களா? அது கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை ஒரு சில விஷயம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, மனிதர்கள் தான் நமக்கு முக்கியம். முதல் விஷயம், நாலு உண்மையான நண்பர்களும் உண்மையான தோழர்களும் நமக்கு கிடைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் பணம் கண்டிப்பாக தராது. நீ எனக்கு நிம்மதி வேணும்னு கடவுள்கிட்ட ஏன் போய் வேண்டுறோம்? உன்கிட்ட தான் பணம் இருக்கு, இப்போ வாங்கிக்க வேண்டியது தானே. பணம் இருந்தாலே எல்லாமே கிடையாதுண்ணே. இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி சொல்லுது, நம்ம கூட பிறக்காத உறவுகள் மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் வந்து நிற்கும் போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போதே எந்திரிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்துருப்பீங்க. இவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் எப்படி பண்ணாலும் போனாலும் வந்தாலும் நன்றி மறவாத ஒரு நல்ல குணம் உள்ளவங்களுக்கு கூட இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஆத்ம திருப்தியோட இவங்களை பார்த்துட்டு இருக்கேன். இதை தாண்டி இப்போ இன்னைக்கு காலையில் நீங்கள் வரும்பொழுது ஒரு 2 பேருக்கு 2 இது கொடுத்தோம். நம்மளுடைய தோழர் சுப்ராயன்றவர் வந்து சொல்லியிருந்தாரு, எனக்கு தங்கச்சி மாதிரின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இந்த உணர்வு எப்படி சொல்றது, எனக்கு சிலுக்குது, உடம்பு சிலுக்குது. இந்த உணர்வோட ஒரு பொருள் கொண்டுட்டு போயிட்டு வாழும்போது அது நமக்கு வந்து அவ்வளோ திருப்தி கொடுக்கணும். இதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பணத்துல 100% கிடைக்காது. நல்லபடியா நிறைய பெண்கள் நிறைய வீட்டுக்கு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மாடு வந்து நம்ம அரூர், அதுக்கு அந்தாண்ட கடையூர்னு நினைக்கிறேங்க, அந்த ஊருக்கு ஒரு தங்கை ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. 2 மாடு கொடுத்தோம். ஒரு மாடு வந்து இப்போ அண்ணன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிடேரி கண்ணு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. சூப்பர்ண்ணே. இது உண்மையிலே வந்து நம்மளுடைய பெண் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு நல்லபடியாக சுபமாக வந்து ஒரு பிரசவமான எந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதை தாண்டின ஒரு சந்தோஷத்தோட தான் இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இது எனக்கு பிஸ்னஸ் இல்லைன்னா திரும்பவும் அந்த எதுக்காக திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விவசாய ஆர்வலர்கள் நேயருக்கு எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாயி தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விவசாய ஆர்வலர்கள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும், விவசாயத்தை பெருசாக மதிக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய பதிவுகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். உங்கள் பேருங்கண்ணே? ஆனால் சதீஷ் பாண்டியன். நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குங்கண்ணே? ஆனால் திருக்கோயிலூர்லேருந்து கடலூர் போகிற ரோட்டில் ஆவியூர் கொலப்பாக்கம் அப்படின்ற கிராமத்தில் நம்மளுடைய ஃபார்ம் வந்து அமைஞ்சிருக்குண்ணே. எப்பயுமே இங்கே வந்து எத்தனை மாடுகள் விற்பனைக்காக இருக்குண்ணே? குறைஞ்சபட்சம் வந்து 20 மாடுகள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோண்ணே. காலையிலேருந்து விற்பனை ஆச்சுன்னா குறைஞ்சிருது, 4 மாடு 5 மாடு குறையும். திரும்ப வந்து மாடு கிடைக்கிறதுல சில நாள் சிக்கல் ஏற்பட்டால் மட்டும்தான் அடுத்த மாடுகள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து ஒரு 5 மாடு 6 மாடு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கும். இது வரைக்குமே அதில் வெற்றியில் தான் இருக்குண்ணே. அதனால் வந்து மாடுகள் எப்பயுமே குறைஞ்சபட்சம் 15ன்னு வச்சுக்கலாங்க. சரிங்கண்ணா. இப்போ நம்ம தொடர்ந்து ரெண்டு முறை வந்து வீடியோ போட்டிருக்கோம், அப்புறம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம இப்போ 3வது முறை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க. விற்பனையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கண்ணா? ஒரு நாளைக்கு எத்தனை மாடுகள் வந்து குறைஞ்சது விற்பனை ஆகிட்டு இருக்குங்க? விற்பனைன்ற வார்த்தையை கட் பண்ணிக்கிறேன். சரிங்க. ஒரு நாளும் ஒரு 5 பெண்கள் ஒரு 5 வீட்டுக்கு வாழ போகிறாங்க. 3 பேர் போகிறாங்க, 2 பேர் போகிறாங்க, சராசரியாக 2 பேர் போயிடுறாங்கண்ணே. சரிங்கண்ணா. சூப்பருங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய லொக்கேஷனும் கொஞ்சம் சேர்ந்தே வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஏன்னா சில நேரங்களில் வந்து இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து என்னால் வந்து கொஞ்சம் ஃபோன் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, வெளியில் போக வேண்டியது இருந்தது. இப்போ என்னை தேடி நிறைய பேர் வரும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய பிரதர்ஸ் கிட்ட நான் வந்து ஃபோன் கொடுத்துட்டு வரவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுக்கிறதுக்கான நேரம் இல்லாமல் போயிடுது. யாராவது எடுக்கணும்னா தயவுசெய்து வந்து இந்த வீடியோ ரீதியாக வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்மையான மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஃபோனை எடுத்து பேசக்கூடாதுன்றது எண்ணம் கிடையாது. குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் அதை எடுக்க முடியல. லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னு, அதனால் எடுக்க முடியல. அப்படி எடுக்க முடியாத நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஒரு நம்பரும் சேர்த்து சொல்கிறேன். அவங்ககிட்ட பார்த்துட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க. டீட்டெயில் கேட்கும் போது என்கிட்ட நான் வந்து அண்ணன் கொடுத்துட்டாங்கன்னா உங்ககிட்ட நான் நேரடியாக பேசிக்கிறேன்.
சரிங்க. முதல்ல இந்த நம்பரில் வந்து முதல்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? முதல்ல இருக்க நம்பரில் கால் பண்ண சொல்லுங்கள். அவர் கண்டிப்பாக 100% பிக் பண்ணிவிடுவார். அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் என்னுடைய நம்பர், கடைசியில் இருக்கிறதே அது ஒரு அண்ணனோட நம்பர். எனக்கும் நீங்கள் பண்ணுங்கள். நான் எடுக்காத பட்சத்தில் வேணும்னா நீங்கள் அவங்களோட கூட்ட தொடர்பு கொள்ளுங்கள். எது வேணுமோ அதை பற்றின தெளிவான விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்க சரிங்க. நல்லபடியாக நிறைய பெண்கள் நிறைய வீட்டுக்கு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மாடு வந்து நம்ம அரூர், அதுக்கு அந்தாண்ட கடையூர்னு நினைக்கிறேங்க, அந்த ஊருக்கு ஒரு தங்கை ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. 2 மாடு கொடுத்தோம். ஒரு மாடு வந்து இப்போ அண்ணன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிடேரி கண்ணு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. சூப்பர்ண்ணே. இது உண்மையிலே வந்து நம்மளுடைய பெண் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு நல்லபடியாக சுபமாக வந்து ஒரு பிரசவமான எந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததோ அதை தாண்டின ஒரு சந்தோஷத்தோடு தான் இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இது எனக்கு பிஸ்னஸ் இல்லைன்னா திரும்பவும் ஒரு அந்த எதுக்காக திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்ப இன்னும் கொஞ்ச நாள் அழிவின் விளிம்புக்கே போயிடுவாங்களான்னு ஒரு என்ன சொல்கிறது, உணவு ரீதியாக எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மாடுகள் வந்து அதிகப்படியாக வந்து இன்னைக்கு வெட்டுக்கு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நண்பருக்கு தெரியாதில்லை, எத்தனையோ சந்தைகளில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செட்டித்தாங்கல், இந்த பக்கம் தலாகுளம், கண்டாச்சிபுரம், இந்த பகுதிகளெலாம் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வெளி மாநிலத்துக்கு வந்து வெட்டுக்கு போகுதுங்க. மாடுகள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இயற்கையை விட்டு நம்ம ரொம்ப தூரமாக போகிறோமோன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது. எப்படியாவது கொஞ்சம் திருந்தி நம்ம வந்து நம்மளுடைய ஆட்கள் வந்து கொஞ்சமாவது நம்ம இயற்கையை நோக்கி கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும். இது இளைஞர்கள் கொஞ்சம் கை கொடுத்து வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்றது மட்டும்தானே. சரிங்க. என்னோட அடுத்த கேள்வி உங்களுக்கு அதுதான் இருந்துச்சுங்கண்ணே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாபி தான் உங்களுக்கு. நீங்கள் வியாபாரன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, மன்னிச்சிடுங்க, நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து இது ஏன் நீங்கள் உங்களுக்கு செய்யணும்னு ஆசை? ஏன்னா உங்களுக்கு இதை விட நிறையா ஒரு பண ரீதியாவோ இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து பார்த்தா இது வந்து பண்ணணும்னு ஒரு எண்ணம் கிடையாது, ஒரு தேவை இல்லை. அதை தாண்டி இதை ஏன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அது ஒரு முழுமையான விளக்கங்களை எனக்கு கொடுக்க முடியுமா? சரிங்கண்ணா, உங்களுக்கு நான் விளக்கமாக சில விஷயத்த சொல்லணும்னா நான் சில விஷயம் உங்களுக்கு நான் கேட்குறேன். உங்ககிட்ட கை நிறைய பணம் இருக்குது, ஓகேங்களா? அது கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை ஒரு சில விஷயம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, மனிதர்கள் தான் நமக்கு முக்கியம். முதல் விஷயம், நாலு உண்மையான நண்பர்களும் உண்மையான தோழர்களும் நமக்கு கிடைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் பணம் கண்டிப்பாக தராது. நீ எனக்கு நிம்மதி வேணும்னு கடவுள்கிட்ட ஏன் போய் வேண்டுறோம்? உன்கிட்ட தான் பணம் இருக்கு, இப்போ வாங்கிக்க வேண்டியது தானே. பணம் இருந்தாலே எல்லாமே கிடையாதுண்ணே. இவங்களெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி சொல்லுது, நம்ம கூட பிறக்காத உறவுகள் மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் வந்து நிற்கும் போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போதே எந்திரிப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்துருப்பீங்க. இவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் எப்படி பண்ணாலும் போனாலும் வந்தாலும் நன்றி மறவாத ஒரு நல்ல குணம் உள்ளவங்களுக்கு கூட இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஆத்ம திருப்தியோட இவங்களை பார்த்துட்டு இருக்கேன். இதை தாண்டி இப்போ இன்னைக்கு காலையில் நீங்கள் வரும்பொழுது ஒரு 2 பேருக்கு 2 இது கொடுத்தோம். நம்மளுடைய தோழர் சுப்ராயன்றவர் வந்து சொல்லியிருந்தாரு, எனக்கு தங்கச்சி மாதிரின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. இந்த உணர்வு எப்படி சொல்றது, எனக்கு சிலுக்குது, உடம்பு சிலுக்குது. இந்த உணர்வோட ஒரு பொருள் கொண்டுட்டு போயிட்டு வாழும்போது அது நமக்கு வந்து அவ்வளோ திருப்தி கொடுக்கணும். இதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பணத்துல 100% கிடைக்காதுங்க. சரிங்கண்ணா. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்தோஷத்துக்காக பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்களாண்ணே? ஆமாண்ணா, அது வேண்டாண்ணா. அது திரும்ப வந்து என்ன சொல்றதுன்னா, நான் சில விஷயங்களை வந்து ப்ரமோட் பண்ண விரும்பலண்ணே. இப்போ நாளைக்கு அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தான் அப்படின்றது வந்து தெரியக்கூடாதுன்றது என்னுடைய அது இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. பட் அது வந்து நமக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணமாக இருக்குண்ணே. ஏன்னா அவங்க வந்து கடவுளுடைய குழந்தைகள். ஆமாண்ணே, கண்டிப்பாக. அவ்வளோதானே, என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். என் பிள்ளைகள்னு வச்சுக்கலாண்ணே. என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறது ஏன் திரும்ப சொல்லணும்? கண்டிப்பாக. ஆக்சுவலி எதுக்காக வந்து நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, உங்களை வந்து பார்த்துட்டு வந்து இங்கே நீங்கள் ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் ஒரு வியாபாரியுமே நடந்துக்கவே இல்லையே. இல்லைண்ணே, நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் 10 இடத்துக்கு போயிருப்பீங்க, உங்களை 10 பேருக்கு பிடிக்கும், ஒரு 5 பேர் நெகட்டிவான விஷயம் பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இதற்காக வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம எந்த விதத்துலையுமே செதற விடக்கூடாதுன்னு. எல்லாருக்குமே என்னை பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே என்னை பிடிக்காதுன்றதும் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பிடிச்சவங்க கரெக்டா இருப்பாங்க. சில பேர் வியாபாரி அப்படின்ற அந்த நாட்டத்துல பார்ப்பாங்க, தவறு இல்லைங்க. அவங்களுடைய பார்வைக்கு நான் அதான் தெரியுறேன் அப்படின்னும் போது தாராளமா பார்க்கலாம். கூட பிறந்த பொறுப்பு மாதிரி என்கிட்ட வரலாம். நம்ம வீடு, நம்ம இடம், நம்ம ஒரு பொண்ணை கொண்டு போக போறோம்ன்ற ஒரு தாட்டோட வந்து யாரா இருந்தாலும் வாங்கிட்டு போனா எனக்கு சந்தோஷம் தானே. சந்தோஷம்.
இன்னைக்கு எத்தனை மாடு இந்த மாடுகள் என்ற வார்த்தையை உங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஆமாண்ணே. மன்னிச்சிடுங்க. நன்றிண்ணே, நன்றிண்ணே, சொல்லுங்க.